ஆ, ஏதாவது வேலைக்கு போய் 4 காசு சம்பாரிச்சாதான் குடும்பத்தை ஓட்ட முடியும். இதுக்கு முன்னே கையில காசு இருந்தது, வீடு இருந்தது, நிலம் இருந்தது, அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டோம். இப்ப நம்ம கையில எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் எல்லாரும். சரியா? என்ன பண்ணலாம்? அதான் ஒன்றும் தெரியலம்மா என்ன பண்ணுறதுன்னு. நானும் யோசிக்கிறேன் என்ன பண்ணுறது. நிலம் தான் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு அதையும் பார்க்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. இப்போ ஏதாவது வேலை தான் தேடணும். என்ன வேலைக்கு போகிறது எதுன்னு தெரியல. அம்மா ஏதாவது வேலைக்கு தாம்மா போகணும். என்ன பண்ணுறது, கையில் தான் எந்த காசும் கிடையாது. வேறு ஒன்றும் இப்போ பண்ண முடியாது. ஏதாவது கடத்தூருக்கு போயிட்டு ஏதாவது கடைக்கு தாம்மா வேலைக்கு போகணும். என்னம்மா மருமகளுங்களா? உங்க கையில 4 காசு ஏதாவது இருக்குதா? இல்ல எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டீங்களா? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டீங்க. இப்ப ஏதாவது காசு இருக்குதா இல்லையா? பொருள்லாம் வாங்கிட்டு வரணும் பாரு. மளிகை பொருள்லாம் போய் வாங்கிட்டு வரணும், காய்கறி வாங்கிட்டு வரணும். ஒன்றும் இல்லை. என்ன சொல்றீங்க? காசு இருக்குதாம்மா உங்க கையில? என் கையில இந்த காசு நகை எல்லாத்தையும் அந்த சஞ்சய் ஓடி போகும்போது எடுத்துன்னு போயிட்டா. என் கையிலயும் காசு கிடையாது. அத்தை என்கிட்ட காசு இருக்குது அத்தை. சரவணா சம்பாரிச்சு வந்து கொடுத்த காசு என்கிட்ட இருக்குது. அதை வச்சு குடும்ப செலவு பார்த்துக்கலாம் அத்தை இப்போதைக்கு. சரிம்மா, இப்போதைக்கு பார்த்துக்கலாம். அடுத்தடுத்து நிறைய செலவு இருக்குது. என்ன பண்றது? அத்தை இவ்வளோ நாளா இந்த குடும்பத்துக்கு நான் எதுவுமே செய்யக்கூடாது, பாத்திரம் விளக்கக்கூடாது, சமையல் செய்யக்கூடாது, துணி தைக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் இந்த குடும்பத்துக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அத்தை. நானும் ஏதாவது வேலை பார்த்து செய்யலான்னு இருக்கிறேன் அத்தை. ஐயோ, என்ன மக்களா சொல்ற? என் கண்ணே பட்டுட்டு போற நீ இது மாதிரி பேசும்போது. இதெல்லாம் கனவா நனவான்னு இருக்குது. நீயா பேசுற? காலம் எல்லாரையும் எப்படி மாத்திருச்சு பாரு கலா. ஆமா அத்தை, நானே என்ன புதுசா பாக்குற மாதிரி இருக்குது அத்தை. மனசுக்குள்ள எவ்வளோ மாற்றத்தை. ஆமா கலா, எனக்கும் ஏதாவது ஒரு வேலை இருந்தா பாரு. வீட்டுல இப்ப சும்மா தானே இருக்க போறோம். இதுக்கு முன்னதான் மாடை பார்த்தோம், அதையும் வித்தாச்சு. இப்ப சமையல் செஞ்சுட்டு மீதி நேரம் சும்மா தானே இருக்க போறோம். நானும் ஏதாவது வேலைக்கு வரேன் கலா. அக்கா நீங்க வேலை செய்ய வேணாம்க்கா. நீங்க தான் இவ்வளோ நாளா உழைச்சிங்க இந்த குடும்பத்துக்காக. இப்ப நான் உழைக்கிறேன். நீங்க வீட்டுல இருக்க வேலையை மட்டும் பாருங்கக்கா. நான் போயிட்டு சம்பாரிச்சுன்னு வரேன். நானும் ஏதாவது வேலைக்கு போறேன். மளிகை கடை அந்த மாதிரிலாம் பெண்கள் ஆட்கள் தேவைன்னு போட்டிருப்பாங்களே, அங்கே போயிட்டு வேலை ஏதாவது கேட்டு பார்த்து நான் செய்கிறேன். நீங்கள் சமையல் மற்ற பாத்திரம் விளக்கு இந்த வேலையெல்லாம் மட்டும் நீங்கள் பாருங்கள். வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, நான் வேலை செஞ்சுட்டு வரேன். ஐயோ அப்படி இல்லைக்கா, நானும் உழைக்கணும் இந்த குடும்பத்துக்காக. என்னைக்கு நான் உழைக்கணும். இந்த குடும்பம் நம்ம இன்னும் முன்னேறணும். யாரோட எந்த காசு சொத்து நிலம் எதுவுமே இல்லாமல் நம்ம உழைப்பு மூலியமாக நம்ம முன்னேறணும்க்கா. அதனால எனக்கும் ஒரு வேலை பாரு. கண்டிப்பாக நம்ம 2 பேரும் வேலைக்கு போவோம். அம்மாடி மருமகளா, உங்க 2 பேரையும் இன்னைக்கு சுத்தி தாமா போடணும். ஐயோ ஐயோ, என்னவா பேசுறீங்க நீங்க 2 பேரும்? இத்தனை காலமா வேலை செய்யறதுக்கு தான் சண்டை போட்டு நான் பாத்துக்கிறேன். வேலை செய்ய மாட்டேன்ட்டு இப்ப வேலை செய்ய போறேன்ட்டு சண்டை போடுறீங்களேம்மா. அத்தை நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி அத்தை. இதுக்கப்புறம் நாங்க சண்டை போடுவோம். முன்ன வேற மாதிரி சண்டை போட்டோம். இப்ப பாசத்தினாலையும் அன்பாலையும் சண்டை போட போறோம் அத்தை. சரி, எனக்கு ஒன்று தோணுது. அது எப்படி சரிப்பட்டு வருமானு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்றேன் ஒரு ஐடியா. என்ன ரம்யா சொல்லு, என்ன ஐடியா? எனக்கு என்ன தோணுதுன்னா, 4 பேர் தனித்தனியா போயிட்டு வேலை செய்யறதை விட எல்லாரும் சேர்ந்து ஒரு தொழில் செய்யலாமே. என்ன சொல்றீங்க? எல்லாரும் தனித்தனியா போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட வேலை செஞ்சா அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்காது. அதே நம்ம எல்லாரும் சேர்ந்து, நானும் சேர்ந்துதான் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் செஞ்சா அப்ப அதுல நல்ல வருமானம் வரும்ல. அட ஆமா ரம்யா, நீ சொல்றது சரிதான். ஆனா நம்ம தொழில் தொடங்குற அளவுக்கு நம்ம கையில காசு இல்லையே. ஆமா ரம்யா, அக்கா சொல்றது சரிதான். காசு இல்லையே நம்ம கையில. கொஞ்சமா தான் இருக்கு. ஒரு தொழில் தொடங்கினா அதுக்கு நிறைய காசு வேணுமே. அக்கா ஏன்னா நீங்க தொழில் தொடங்கினா நிறைய காசு தானே வேணும். கொஞ்சோண்டு காசை போட்டு சின்னதா ஆரம்பிப்போம், ஏதாவது சேர்ந்து செய்வோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கலாம். அம்மாடி ரம்யா, நீ சொல்றது சரிதான். அதே மாதிரி என்ன செய்யலான்ட்டு நீயே சொல்லுமா.
சரி சொல்றேன், ஆனா எல்லாரும் செய்வீங்களான்னு எனக்கு தெரியலையே. மாடி பரவாயில்லம்மா, நீ சொல்லு, எதுவா இருந்தாலும் செஞ்சிருவோம். இந்த காலத்துல சாப்பாடுன்றது ரொம்ப அவசியமா ஆயிடுச்சு. அதுவும் முக்கியமா வீட்டுல யாருமே சமைக்கிறது கிடையாது. நிறைய பேர் வேலைக்கு போறவங்க எல்லாரும் இப்ப வேலைக்கு நிறைய பேர் போறதுனால அவசர சும்மா காலைல சாப்பிட்றதுக்காக ஏதாவது டிஃபனையோ மதியம் வேலை செய்யற இடத்துல இருந்து லஞ்சு அந்த மாதிரி கடையில தான் நிறைய மேக்சிமம் வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால நாம ஏன் பேசாம இந்த தள்ளு வண்டி இருக்கு பத்தியா, தள்ளு வண்டியில காலையில டிஃபன் போட்டு தருவாங்களே ஒரு இடத்துல வண்டி நிறுத்தி வச்சு, அது மாதிரி நாம செய்யக்கூடாது. அதே மாதிரி மதியம் மட்டை சாதம் செஞ்சு அதையும் அப்படியே தள்ளு வண்டியிலே தள்ளின்னு போயிட்டு அங்கங்க விற்கலாம்ல. சாப்பாடை நாம 3 பேரும் செஞ்சு வீட்டுல இருந்து செஞ்சு தருவோம். அவங்க எடுத்துட்டு போயிட்டு அவங்க 2 பேரும் தள்ளு வண்டியில எடுத்துட்டு போயிட்டு வித்துட்டு வந்தா எப்படி இருக்கும்? இது நான் யோசிக்கிறது தான். இதை செய்யணும் அவசியம் கிடையாது. நீங்க ஏதாவது சொன்னாலும் சரி, நான் செய்ய தயாரா இருக்கேன். நானும் உங்க கூட சேர்ந்து இந்த குடும்பத்துக்காக உழைக்க தயார். என்னப்பா ரம்யா சொல்றது எனக்கு என்னமோ வாஸ்தவமா படுது. செய்யலாமா? அட நல்ல ஐடியாவா இருக்குதுமா, கண்டிப்பா செஞ்சிருவோம். அவங்க 3 பேரும் சமைச்சு தர ரெடியா இருந்தா நாங்க தள்ளின்னு போயிட்டு வித்துட்டு வர ரெடியா இருக்கோமா. ஆமாமா ஆமாமா, நானும் தயாரா இருக்கேன். இது நல்ல முடிவு தான். சாப்பாடு எடுத்தது ரொம்ப முடிவு தான். நானும் பார்க்குறேன் நிறைய பேர் அங்கங்கே நிறைய எந்த ஹோட்டல் எது திறந்தாலும் சரி சாப்பாடுன்றது எல்லாரும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நம்ம செஞ்சிட வேண்டிதான். அதுவும் திவ்யாவோட கைப்பக்கம் சொல்லவே தேவையில்ல, எல்லாரும் மறுநாள் நம்மையே தேடி வருவாங்க. என்னம்மா அப்புறம் என்ன, அவங்க போயிட்டு வித்துட்டு வர ரெடியா இருக்கிறாங்க, நீங்க சமையல் செஞ்சு தர ரெடியா இருக்கீங்களா? அத்தை டபுள் ஓகே அத்தை. சமையல் தானே பிச்சு மேஞ்சிட வேண்டிதான். எனக்கு சமையல் செய்ய தெரியும் அத்தை. செய்யணும்னு நினைச்சா நான் செய்வேன். நான் வேணுமே தான் செய்ய தெரியாதுன்னு நினைச்சேன். நான் கண்டிப்பா நானும் நல்ல சமையல் செய்யற ஆளுன்னு உங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறேன் அத்தை. சரி என்னங்க, நீங்க அந்த வண்டி மட்டும் போயிட்டு ஏற்பாடு பண்ணுங்க. எவ்வளோ ரேட்டு வருதுன்னு எங்க கிட்ட இருக்க காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அந்த வண்டியை கண்டிப்பா வாங்கிடலாங்க. நீங்க அதை போயிட்டு பேசிட்டு வாங்க. அதுக்கப்புறம் சமையல் செய்யறது எங்கெங்க எடுத்துட்டு போலாம், என்னென்ன சமையல் செய்யறது என்றதை அப்புறம் பாத்துக்கலாங்க. ஓகே திவ்யா, நாங்க 2 பேரும் போயிட்டு பார்த்துட்டு வரோம், அதை பத்தி விசாரிச்சுட்டு.